ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆர்பிஐ போட்ட புது ரூல்ஸ் என்னென்னா, வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் உடனே இதை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் பணம் காலி, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் காலி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்குமே வங்கி கணக்கு இருக்குது. ஏனென்றால் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை, பிஎம் கிசான் உதவித்தொகை என மத்திய மாநில அரசுகள் நிதி உதவிகள் அனைத்துமே வங்கி கணக்கில் தான் பயனாளர்களுக்கு நேரடியாக வர வைக்கப்படுகிறது. எனவே அது முறையாக பராமரிக்கும் அவசியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வங்கிகளில் செயல்படாத கணக்குகள், உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை குறித்த ஆர்பிஐ முக்கிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. தற்போதைய நிலவரப்படி 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் செயல்படாத வங்கி கணக்குகள், வங்கிகளில் பராமரிக்கப்படும் வைப்பு கணக்குகள், 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் உரிமை கோரப்படாமல் இருக்கும் எந்த ஒரு தொகையிலும் உள்ள கடன் இருப்பு வங்கிகளால் பராமரிக்கப்படும் டிஏ நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த டிஏ நிதினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படாமல் இருக்கும் வங்கி கணக்குகளை ஆர்பிஐ அறிவித்தலின்படி வங்கிகள் செயல்படாத கணக்குகளை வைக்கப்படுகிறது. அந்த கணக்கில் உள்ள தொகை இந்திய ரிசர்வ் வங்கி டெபாசிட் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்காக இதை உங்கள் 10 ஆண்டுகள் செயல்படாத கணக்குகளில் உள்ள பணம் இப்போ மாற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூன் 12 வெளியிட்ட சமீபத்திய வழிகாட்டுதல் முக்கிய அம்சங்களை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. முதலாக செயலற்ற கணக்குகளை மற்றும் உரிமை கோரப்படாத கணக்குகளை செயல்படுத்த கேஒய்சி புதுப்பித்து வசதி அனைத்து கிளைகளிலும் நான் ஹோம் பிரான்ச் கூட கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடைக்க செய்யப்படும். இப்போ நான் வெளியூரில் இருக்க சார், என் அக்கௌண்ட் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சார் நான் செயல்படுத்தி. பக்கத்துலேயே உங்கள் நியர்பை பிரான்ச் எதுனா இருந்ததுன்னா ஸ்டேட் பேங்க்குக்கு போங்க, உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இரண்டாவதாக வீடியோ வாடிக்கையாளர் அடையாள அட்டை செயல்முறை விசிஐபின்னு சொல்லும் மூலம் கேஒய்சி புதுப்பித்து வசதி செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக செயலற்ற கணக்குகளை செயல்படுத்த வங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ்டு வணிக நிருபர்கள், ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, சேவை மையத்தில் போய் கூட புதுப்பித்து கொள்ளலாம். இப்போ பிசின்னுவாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு அவங்ககிட்ட கூட புதுப்பித்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பேங்க்கை செயல்படுத்தாமல் இருக்கீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வங்கி கணக்கு செயல்படுத்தாமல் இருக்கீங்கன்னா, அந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னாக்கா டிஏக்கு, அதாவது வங்கி சாரா நிறுவனங்களுக்கான கல்வி நிறுவனங்களுக்கும் விழிப்புணர்வுகளுக்கும் இந்த பணம் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உரிமை கோர முடியாது. அப்போ உரிமை கோரணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் போயிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்கள் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் உடனடியாக போயிட்டு செய்யணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி செய்ய தவறிவிட்டால் அந்த கணக்கில் இருக்கும் நிதி டிஏக்கு போகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.